சுவாமியே சரணமையப்பா. ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பா. சுவாமியே சரணமையப்பா. பதினெட்டு படிமேல் அமர்ந்திருக்கும் ஹரிஹரசுதனுக்கு முதன்முறையாக திருக்குடைகள் வழங்க உள்ளோம். இந்த திருக்குடைகள் வண்டலூர் ஓட்டேரி விரிவு பகுதியில் சமுதாய நலக்கூடத்தில் வைத்து 2 நாள் பூஜிக்கப்படுகிறது. அதில் மலர் பூஜை நடைபெற உள்ளது. மறுநாள் 4ஆம் தேதி அகண்ட பாராயணம். இறைவனை ஐயனை அந்த திருவிளக்கில் ஆவாகனம் செய்து அதில் மக்களை வலம்பர செய்து அந்த பலனை அவர்கள் அடைய வேண்டும் என்று அந்த விழா ஒன்று நடைபெற உள்ளது. மாலை 5 மணிக்கு மேல் இருமுடி கட்டிக்கொண்டு 5ஆம் தேதி காலை திருக்குடைகளுடன் சபரிமலை புறப்படுகின்றது. இந்த யாத்திரையில் முக்கிய அம்சம் என்னவென்றால், முருகனுக்கு 6 படை, அதை போல ஐயப்பனுக்கும் 6 படை உள்ளது. அந்த 6 படை ஐயப்பனையும் இந்த யாத்திரையில் தரிசிக்கலாம். அதாவது ஐயன் ஐயப்ப சுவாமிக்கு ஒரே நேரத்தில் 6 படையும் தரிசிப்பது என்பது ஒரு எளிதான காரியம் அல்ல. அதுவும் திருக்குடைகளுடன் நாம் அந்த 6 படைகளையும் நாம் காண உள்ளோம். ஆரியங்காவு, அச்சன்கோவில், குளத்துப்புழை, எரிமேலி, பந்தளம், தர்மசாஸ்தா, யோக நிலையில் உள்ள தர்மசாஸ்தா, இந்த 6 படை ஹரிஹரசுதன் ஐயன் ஐயப்ப சுவாமியை நாம் தரிசிக்க உள்ளோம். இந்த தரிசனம் எப்போதும் எல்லோருக்கும் கிட்டாது. இந்த யாத்திரையில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் மற்றும் திருக்குடைகள் வழங்க உள்ளோம். இந்த திருக்குடைகளுக்கும் ஆண்டவன் அருள் உண்டு. ஏனென்றால் அந்த ஐயன் ஐயப்பன் நாம் வழங்கும் அந்த திருக்குடைகளுள் நிழலில் செல்ல உள்ளார். ஆகையால் அந்த திருக்குடைகளுக்கு தங்கள் பங்கையும் நீங்கள் செலுத்தலாம். செலுத்தினால் தங்கள் குடும்பங்களுக்கு நல்லதொரு வாழ்வாதாரம் கிடைக்கும். சுவாமியே சரணமையப்பா. அதற்கு அடுத்தாற்போல அந்த அகண்ட பாராயணம். இந்த குழந்தைகள், படிக்கும் குழந்தைகள், பெற்றோர்கள், அடுத்து திருமணமாகாதவர்கள், திருமணமாகி குழந்தை இல்லாதவர்கள் எல்லாம் அந்த அகண்ட பாராயணத்தில் கலந்து கொண்டு வலம் வந்தால் நினைத்த காரியங்கள் நடக்கும். குழந்தைகளுக்கு வித்யாதானம் கிடைக்கும். ஆகையால் குழந்தைகளை அழைத்து வாருங்கள். அழைத்து வந்து அந்த ஐயனப்பன் அருளை
பெற்றிடுங்கள். சுவாமியே சரணமையப்பா. வரும் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள். அந்த நாளில் அகண்ட பாராயணம் நடைபெற உள்ளது. இந்த அகண்ட பாராயணத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வருக வருக என அழைக்கிறோம். ஐயனையப்ப சுவாமி அருளோடு நீங்கள் நீண்ட நாள் நோயின்றி வளமோடு பொருளோடு மன நிம்மதியோடு வாழ்க வாழ்க என வாழ்த்தும் அருண் குருசாமி. சுவாமியே சரணமையப்பா.